நாளைய தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்கவில்லை என்ற அண்மை தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி விவரம் என்ன? தேவப்பிரியன், 31வது தென்னிந்திய மாநிலங்களின் மண்டல குழு மாநாடு நாளைய தினம் சென்னை அடுத்து இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிற்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரா ஆகிய 5 முதலமைச்சருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. சற்று நேரத்திற்கு முன்பாக தெலுங்கானா துணை முதலமைச்சர் வருகை தந்திருந்தார். இன்றைய தினம் டெல்லியில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த செயற்குழு கூட்டத்தில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்றிருந்தார். அந்த காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் முடிந்ததற்கு பிறகு டெல்லியிலிருந்து நேரடியாக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி லண்டன் புறப்படுகிறார். ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியானது திட்டமிடப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட கல்வி, பொருளாதாரம், விளையாட்டு மேம்பாடு தொடர்பான பல்வேறு விதமான திட்டங்களில் முதலீடை ஈர்க்கும் நோக்கில் லண்டன் புறப்படுவதற்கு அவர் தயாராகி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட லண்டன் உள்ளடக்கிய 10 நாள் வெளிநாட்டு பயணம், அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட 10 நாள் வெளிநாட்டு பயணமாக ஏற்கனவே இது திட்டமிடப்பட்டிருந்தது. இதன் காரணமாக அவருக்கு பதிலாக இந்த மாநாட்டில் தெலங்கானா துணை முதலமைச்சர் மல்லுபாட்டி விக்ரமர்கா பங்கேற்கிறார். அவரை சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னை விமான நிலையம் வந்த துணை முதலமைச்சரை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய உறுப்பினர் செயலர் மேகநாதன் ரெட்டி வரவேற்றிருந்தார். அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்தோம். இந்த 5 முதலமைச்சர்கள் மாநாட்டில் தெலங்கானா முதலமைச்சருக்கு பதிலாக துணை முதலமைச்சர் மல்லுபாட்டி அவர் பங்கேற்கிறார் என்பதுதான் தற்பொழுது அண்மை செய்தி. சற்று நேரத்திற்கு முன்பாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடும் தற்பொழுது சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்து மாமல்லபுரத்திற்கு செல்ல இருக்கிறார். தேவப்பிரியா, விரிவான தகவலுக்கு நன்றி சடையாண்டி.